நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 229வது திருநாமம் சிகையோடு இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். 230வது திருநாமம் ஓம் முண்டினே நமஹா அப்படின்னு இருக்கு. முண்டினே நமஹானா சிகை இல்லாத மழித்த தலையோடு இருக்கிறவர், மொட்டத்தலை அப்படின்னு அர்த்தம். இந்த முண்டினே நமஹா அப்படிங்கிறது 131வது திருநாமத்திலையும் வந்தது, 829வது திருநாமத்திலையும் வருது. 3 தரம் வந்திருக்கு. இது என்ன அப்படின்னர், சந்நியாச கோலத்தோட லட்சணம். அதே மாதிரி அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே நைஷ்டிக பிரம்மச்சரியம் அப்படின்னு துறவர நிலையில் இருக்கிறதே அப்பவும் இந்த முண்டனம் சொல்லியிருக்கு, 2 விதத்துலேயும் சொல்லியிருக்கு. அப்படின்னா இவர் குடும்ப பற்று இல்லாத இருக்கிறவர் அப்படின்னு. அதனால தான் இதுக்கு விளக்கம் சொல்கிறதே சொல்லியிருக்கு. இவர் எப்படி இருக்கார் அப்படின்னர், குடும்பஸ்தர் துறவி அப்படின்னு, குடும்பத்தில் இருந்தாலும் துறவியாக இருக்கார் அப்படின்னர். அதாவது தாமரையில் தண்ணி மாதிரி இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடியவர் இவர் சிகையோடு இருக்கிறதே எப்படி இருந்தார் அப்படின்னு. இந்த சிகையாக இருக்கிறதுக்குன்னே நமக்கு ஒரு திருத்தலம் சொல்லியிருக்கே, குடுமியாமலை குடுமியாமலை அப்படிங்கிறமே, புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கே. அதில் சுவாமிக்கு பேரே சிகாகிரீஸ்வரர் அப்படின்னு பேர். அது திருநாளக்குன்றம் அப்படின்னு அதோட பேர். ரொம்ப அபூர்வமான கோவில். அதுவும் பல்லவர் காலத்து 7ஆம் நூற்றாண்டு குடவரை கோவில். அதில் சங்கீத கல்வெட்டெல்லாம் இருக்குது. அதில் வீணையை வச்சுருப்பார் இவர். வீணாதர தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறமே, வீணையை கையில் வச்சுருப்பார். தேவாரத்தெல்லாம் இருக்குது, எம் இசை என்ன எம் இறை என்ன கையில் வீணையோட வாசிச்சுன்னு ஆனந்தத்தில் இருப்பார் அப்படின்னு. அதே மாதிரி சங்க இலக்கியத்திலையும் அதோட பற்றி குறிப்பு இருக்குது. சங்க இலக்கியத்தில் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி அப்படின்னு பாண்டிய ராஜாவில் ஒரு ராஜா இருந்தார். அவரோட ஆட்சி காலத்தில் அவரோட இடத்துக்கு கட்டுப்பாட்டில் இருந்ததுனால இந்த குடுமியாமலையில் இவர் யாகெல்லாம் பண்ணி இவர் என்னென்ன குடுமி கோமான் அப்படின்னு இவர் பேர் பட்ட பேர் இருந்ததாக நமக்கு சங்க இலக்கியம் சொல்கிறது. பாண்டிய ராஜா அப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னு. பெரிய வள்ளலாவும் இருந்திருக்கார். ரொம்ப அபூர்வமான கோவில். அங்கே 4 கோவில் இருக்குது. அதில் ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த அம்பாள் பேர் சௌந்தரிய நாயகி அப்படின்னு. அந்த அம்பாளுக்கு எப்படி அந்த கோவில் வந்ததுங்கிறது நமக்கு குறிப்பில் இருக்குது. உமையாள் வினாச்சி அப்படின்னு ஒரு அம்மா. இவள் என்ன பண்ணால் தாசி குலத்தை சேர்ந்தவ. இந்த அம்மா திருப்பணி பண்ணி இந்த அம்பாளோட கோவிலை திருப்பணி பண்ணியிருக்கா அப்படின்னு நமக்கு அங்கே உள்ள குறிப்பிலேயும் தெரியும். ரொம்ப கல்வெட்டெல்லாம் அங்கே குடுமியாமலையில் ரொம்ப பிரசித்தமான கல்வெட்டு. அதுமாதிரி சங்கீதத்தில் பற்றி, சங்கீத சாஸ்திரத்துக்கு உண்டான பல விஷயங்கள் இந்த குடுமியாமலை கல்வெட்டில் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த அம்மா என்ன பண்ணா அப்படின்னா 73,300 பவுன் காசை கொடுத்து நிலம் வாங்கி அது மூலியமாக இந்த சௌந்தரிய நாய்க்கு சந்நிதி அமைச்சதாக நமக்கு விவரம் தெரிகிறது. இது குடுமியாமலையில் இருக்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடியவர் இங்கே மொட்டத்தலையாக இருக்கார் அப்படின்னா, மழிச்சத்தலையோடு இருக்கார் அப்படின்னா அதுக்கும் நமக்கு திருத்தலம் இருக்குது. எங்கே அப்படின்னா விழுப்புரத்துக்கு பக்கத்தில் பார்த்தா முண்டியம்பாக்கம் அப்படின்னு ஒரு இடம். அந்த விழுப்புரத்தை சுற்றியே ஒரு 6 கோவில் ரொம்ப பிரசித்தமாக சொல்லுவாள். அதில் பார்த்தா அந்த முண்டியம்பாக்கத்தில் இருக்கார் முண்டீஸ்வரர் அப்படின்னு. அப்படின்னா என்ன மொட்டத்தலையாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்பர் பாடல் பெற்ற ஸ்தலம் அது. ரொம்ப பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு இருக்குது. நடுநாட்டு தலத்தில் 19வது திருத்தலமாக இதை சொல்லப்பட்டிருக்கு முண்டியம்பாக்கத்தில். அங்கே இருக்கிற அந்த தீர்த்தத்துக்கு பேரே, குளத்துக்கு பேரே முண்டக தீர்த்தம் அப்படின்னு தான் பேர். இதோட பெருமையை பற்றி காஞ்சி பெரியவர் ரொம்ப சொல்லியிருக்கார். முண்டியம்பாக்கம் முண்டியம்பாக்கம் அப்படிங்கிறது. அந்த முண்டியம்பாக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் விழுப்புரத்தில் தான் காஞ்சி மகாபெரியவரும் பிறந்தது. அவரும் மழிச்சத்தலையோடு முண்டியாக தானே இருந்தார், சன்னியாசியாக தானே இருந்தார். இந்த முண்டினே நமஹா அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறதே என்ன சொல்லியிருக்கு, இவர் என்னென்ன குடும்பஸ்த துறவி அப்படின்னு சொல்லியிருக்குன்னு முன்னமே சொன்னேன். துறவி அப்படின்னாலே தன்னோட குடும்பத்தெல்லாம் எல்லாத்தையும் திறந்துட்டு, பந்தபாசங்கள்லாம் திறந்து விட்டுட்டு வர்றது தான் துறவரம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இங்கே என்ன வேடிக்கையாக இருக்குன்னர், இவர் துறவியாக இருந்தாலும் இவருக்கு தான் பெரிய குடும்பமாக இருக்குது.
நம்ம மகான்களோட வாழ்க்கையெல்லாம் பார்க்குறோமே, உதாரணத்துக்கு எடுத்தனாலே காஞ்சி பெரியவர் வாழ்க்கையில் பார்த்தாலே இவர் ஒரு குடும்பத்தை விட்டுட்டு வந்தாரே வழிய, அதுக்கப்புறம் உலகத்தில் உள்ள அத்தனை குடும்பத்தோட கவலையும் பிரச்சனையும் இவர்கிட்ட தான் வந்தது. ஒவ்வொரு நாளும் வரவாடலாம், இனிமேல் பிள்ளைக்கு கல்யாணம் இல்லை, பொண்ணுக்கு கல்யாணமாக இல்லை, இனிமேல் குழந்தை பிறக்கல, வீடு வாங்கலை, வாசல் வாங்கலை, ப்ரமோஷன் கிடைக்கல, இப்படி இல்லாமல் தானே கேட்டுன்னு வந்திருக்கா. அப்படின்னா வேடிக்கையாக இருக்கு இல்லையா? இவருக்கு சொந்த குடும்பம்னு ஒன்றும் இல்லை, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை குடும்பத்தோட பிரச்சனையும் இவர்கள் தீர்க்கிறாப்பில் இருக்குது. அப்படின்னா இதுதான் சிவபெருமானோட ஒரு நிலை. அவர் சன்னியாசி மாதிரி இருந்தால் கூட, ஆனால் எல்லாத்தையும் அவர் காக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது, அத்தனைக்கும் அருள் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதனால தான் என்ன பண்ணியிருக்கு, இவரை முண்டினே நமஹா அப்படின்னும் சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர் குடும்பஸ்தராக இருந்தால் கூட ஒரே பந்தபாசத்தில் உழண்டுண்டு இல்லாத தெளிஞ்ச ஞானியாக இருக்காருன்னு அர்த்தம். தெளிவாக இருக்கார். அதுக்கு தான் உதாரணம் சொல்லுது, தாமரை இலை தண்ணி மாதிரின்னு. அப்படி இருக்கிற முண்டியாக இருக்கார். அதே மாதிரி அடுத்தது 231 ஓம் ஜடினே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜடினே நமஹா அப்படின்னா ஷடைமுடி தடித்தவர் அப்படின்னு அர்த்தம். இது முன்னவே சொல்லியிருக்கேன், வானப்பிரஸ்தாசிரமம் அப்படிங்கிறதோட லட்சணமாக சொல்லியிருக்கு அப்படின்னு. ஷடையப்பர் அப்படின்லாம் கேள்விப்படுமே தமிழில். என்ன இந்த ஜடைனே நமஹா தான். ஷடையப்பர்னோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வரும், கம்பரை ஆதரிச்சவர் யார், ஷடையப்ப வள்ளல் அப்படின்னு கேள்விப்படுறமே அப்படின்னு. அந்த ஷடையப்பர் இந்த ஜடினே நமஹா அப்படிங்கிறத முன்னாலேயே 2 திருத்தலத்தில் நான் குறிப்பிட்டிருக்கேன். திருவலஞ்சொழி அப்படிங்கிற இடத்துல கபர்தீஸ்வரர் அப்படின்னு, கபர்த்தி அப்படின்னா சடமுடியோடு இருக்கிறவர். அதே மாதிரி திருப்பனந்தாளில் பார்த்தா அருண ஜடேஸ்வரர் அப்படின்னா செஞ்சடையப்பர் அப்படின்னு அர்த்தம். இப்படி பல திருத்தலங்களில் இவர் ஷடாமுடியோடு இருந்தால் கூட அந்த தன்னோட ஷடாமுடியை பிரபலமாக காமிச்சு இன்னொரு ஷடையப்பர் அப்படிங்கிறது ஜட்டினே நமஹா அப்படிங்கிறதுக்கு ஒரு தெரியறாப்பில் பண்ணின ஒரு திருத்தலம் இருக்குது. அது எங்கே அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் சிவசைலம் அப்படின்னு இருக்குது. ஆழ்வார்குறிச்சிக்கு பக்கத்தில் இருக்குது சிவசைலம். ஊருக்கு பேரே சிவசைலம் தான். ரொம்ப அபூர்வமான ஒரு க்ஷேத்திரம். அப்படி ஒரு அமைதியாகவும் ரம்யமாகவும் இருக்கும். அவசியம் போய் தரிசனம் பண்ண வேண்டிய இடம். அங்கே சிவசைலநாதர், பரமகல்யாணி அம்பிகைன்னு. அது பார்த்தாக்க கடனா நதி அப்படின்னு தாமிரபரணியோட ஒரு நதி, அது கடனா நதியோட அது கரையில் இருக்குது. தேவார வைப்புத்தலமாக இதை சொல்லப்பட்டிருக்கு. தேவாரத்தில் இதை குறிப்பிட்ட அதாவது தேவாரத்தில் நேராக அந்த க்ஷேத்திரத்தில் போய் பாடாத வேறு எங்கேயோ சொல்கிறது இதை குறிப்பிடுறது தான் வைப்புத்தலம் அப்படின்னு பேர். அந்த தேவார வைப்புத்தலத்துலேயும் இருக்குது. அது சடைமுடி காட்டிய அதிசயம் அப்படின்னா இது எப்படி வந்தது அப்படின்னா, இதுக்கு கடம்பவனம் அப்படின்னு பேர். அகஸ்தியர்கிட்ட அத்திரி மகரிஷி கேட்டார், உங்களுக்கு சிவபெருமானோட திருக்கல்யாண கோலம்லாம் கிடச்சிதே, காட்சி கிடச்சிதே, அது மாதிரி எனக்கும் கண்டக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் என்ன பண்ணும் அப்படின்னு. அதுக்கு அகஸ்தியர் என்ன பண்ணார், அப்போ நீ என்ன பண்ண, கடம்பவனத்தில் போய் சிவபெருமானை வழிபடு அப்படின்னு இந்த சிவசைல க்ஷேத்திரத்தில் வழிபட சொன்னார். இந்த கடனா நதியில் இவர் தினம் குளிச்சுன்னு இவர் அத்திரி மகரிஷி தன்னோட சீடர்கள் எல்லாரோடையும் இருந்துன்னு இருக்கிறதே, ஆசிரமம் இருக்கிறதே, தினம் பூஜைக்கு இந்த சீடர்கள்லாம் விட்டு பூ பறிச்சுன்னு வர சொல்லுவார். இவன் அந்த கடம்பவனத்தில் போய் படிக்கிறதே பார்த்தா ஒரு நாளைக்கு இந்த சீடர்கள்லாம் பார்த்தா ஒரு பசுமாடு என்ன பண்ணுறது, அந்த வரது வந்தால் ஒரு இடத்துல ஓரமாக போய் நின்றால் தானே பால் சொரியிறது. இதை பார்த்த இந்த பசங்களுக்கெல்லாம் சீடர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. உடனே குருகிட்ட போய் சொல்கிறா, அத்திரி மகரிஷிட்ட, என்னென்னு தெரில, ஒரு பசுமாடு வருது, வந்தாக்க ஒரு இடத்துல நிற்கிறது, தானே பால் சுரக்கிறது, பாலை சொரியிறது அப்படின்னு. உடனே அத்திரி மகரிஷி பார்த்தா அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே ஒரு சிவலிங்கம் சுயம்புவா, அவர் தான் சிவசைலநாதர். பார்த்தார், ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. உடனே அவரை தினம் வழிபட்டு இவரோட அத்திரியோட இந்த தவத்துக்கு மெச்சி சிவபெருமான் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறார். அகஸ்தியர் சொன்னார், நீங்கள் பண்ணின்னு இருக்க, உனக்கு என்ன வேணும்னார். அகஸ்தியருக்கு திருக்கல்யாண காட்சி காட்டாப்புல எனக்கும் காட்டணும் அப்படின்னார். உடனே இவர் தன்னோட திருக்கல்யாண கோலத்தை காமிச்ச இடம்தான் இந்த சிவசைலம். அப்படி இருக்கிற அந்த திருத்தலத்தில் அம்பிகை பரமகல்யாணி அப்படின்னு சொன்னேன். அந்த பரமகல்யாணி வந்ததும் ரொம்ப விசேஷமாக சொல்ல பிடிக்கும். பக்கத்தில் இருக்குது ஸ்நேகபுரி அப்படின்னு பேர், இப்போ ஆம்பூர்னு சொல்கிறா. அந்த ஊரில் ஒரு அந்தனர் அவரோட கனவில்
வந்துருக்கு. அதாவது பாண்டிய ராஜா சுதர்சன பாண்டியன் அப்படிங்கிறவர் தான் முன்னால் இந்த அத்திரி மகரிஷி கண்டுபிடிச்சார் இல்லையா, பால் சுரக்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து சிவலிங்கம் இருக்குதுன்னு பூஜை பண்ணியிருந்தார் இல்லையா அந்த சொம்புவை. அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன எடுத்து அது புத்துனால் மூடி இருந்த இடம் தெரியாத போயிடுத்து. அதுக்கப்புறம் சுதர்சன பாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய ராஜா தான் அந்த அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதுனால அவர் அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படி, அவருக்கு குழந்தை பேர் இல்லை, அதனால் அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்ட்டு ரிஷிகள்லாம் சொன்னான்ட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணுற அந்த குதிரையை எல்லா நாட்டுக்கும் அனுப்பணும். அனுப்புறதே தன்னோட தம்பியை விட்டு அனுப்பிச்சிடுறார், அழிச்சன் பச்சர். அப்படி போகிறதே ஒவ்வொரு இடமா முதல்ல தெற்கு திசைக்கு போச்சு, கிழக்கு திசைக்கு போச்சு, கடைசியில் மேற்கு திசைக்கு வரத்தே இந்த சிவசைலநாதன சிவபெருமான் என்ன பண்ணார், தன்னோட குமாரனான முருகனை ஒரு சிறுவனாக வர சொல்லி போய் அந்த குதிரையை பிடிச்சி வச்சிருன்னார். அந்த குதிரையை பிடிச்சி ஒரு மடத்தில் கட்டிட்டா அந்த சுதர்சன பாண்டியன் தம்பிக்கு கோவம் வந்துருத்தோம். எப்படி குதிரையை பிடிச்சி கட்டினா இந்த பையனோட சண்டைக்கு வந்தால் தோற்று போயிட்டார். உடனே இதை கேட்ட பாண்டிய ராஜாவுக்கு கோவம் வந்து அவர் உடனே சண்டைக்கு வந்தால் பாண்டியராஜனும் தோற்று போக கடைசியில் முருகன் தன்னோட நிஜ வடிவத்தை காமிச்சு எங்கள் அப்பா இந்த புத்துக்குள்ளே இருக்கிற அவருக்கு திருப்பி கோவில் கட்டுன்னு சொன்னார். அதனால் இப்போ கட்டினது இந்த சுதர்சன பாண்டியன் திருப்பணி பண்ணினது தான். அதுக்கப்புறம் சிவபெருமானார் அருளால் அவருக்கு முருகனே குழந்தையாக பிறந்தது, அவருக்கு குமார பாண்டியன் அப்படின்னு அவனுக்கு பேரும். நமக்கு அந்த வரலாறு சொல்கிறது. அந்த கோவில் திருப்பணியின் இருக்கிறதே அம்பாளுக்கு சந்நிதி பண்ணும், அம்பாள் வைக்கணும் அப்படின்னா, ஏன்னா இவர் சுயம்புவா சிவன் வந்துட்டார் சிவசைலநாதர், அம்பாள் வைக்கணும் அப்படின்னா அந்த ஆம்பூரில் இருக்கிற அந்த ஸ்நேகபுரியில் இருக்கிற ஒரு அந்தனருக்கு கனவில் சிவபெருமான் வந்து ஒரு கிணறு, அந்த ஊரில் இருக்கிற ஒரு கிணறு அதை காமிச்சு அதுக்குள்ளே ஒரு விக்கிரகம் இருக்குது, அம்பாள் இருக்கா, எடுத்து பிரதிஷ்டை பண்ணு, பரமகல்யாணின்னு பேர் வை அப்படின்னு சொன்னாராம். உடனே பாண்டியராஜாட்ட சொல்ல போய் பார்த்தா அங்கே 4 திருக்கரங்களோட அம்பிகை வடிவம் கிடைக்கிறது. அதனால் இந்த பரமகல்யாணிங்கிறதும் ஸ்வயம்புனே தான் சொல்லணும். ஏன்னா யாரும் சிற்பிகளால் செதுக்கப்படாத ஏதோ கணத்துக்குள்ளே இருக்குன்னு சிவசைலநாதரே சொல்லி அம்பிகையை எடுத்து பிரதிஷ்டை பண்ணினது. அப்படி கோவில் கட்டினா சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்கிறதே தினம் வந்து பாண்டியராஜா இந்த சிவசைலநாதரை தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி வரத்தே ஒரு நாளைக்கு சாயந்தரம் கிளம்பி வரத்தே இந்த கடனா நதியில் வெள்ளப்பெருக்காக இருந்து இவரால் போய் தரிசனம் பண்ண முடியல. அதுக்குள்ளே அங்கே அர்த்தஜாமம் ஆகிடுத்து. ராஜா வரலேன்ட்டு அந்த சிவாச்சாரியர் என்ன பண்ணுற, ராஜாவுக்கு பிரசாதம் கொண்டு கொடுத்தா இந்த சாமிக்கு சாத்தின மாலையை எடுத்துக்கலான்னு பார்த்தா அதில் முடி இருக்குது, தலைமுடி இருக்குது. ராஜா பார்த்துட்டு என்ன சாமிக்கு பிரசாதத்தில் தலைமுடி இருக்குன்னு சிவாச்சாரிட்ட கோச்சிக்கிறதே அவர் ராஜாட்டேந்து பயந்துன்னு என்ன பண்ணேன்னு, இல்லை சாமிக்கு ஷடை இருக்கும் இல்லையோ, ஷடமுடியில் இருக்கிறதா இருக்கும்ட்டார். என்னது அவருக்கு ஷடமுடி இருக்கா, நாளைக்கு நான் வந்து பார்ப்பேன்னார். மறுநாளைக்கு ராஜா வந்தால் இவர் சிவாச்சாரியர் என்ன பண்ணார், ராஜா வந்தான்னா அப்படி இல்லைன்னா என் தலையை சீவிடுவார், நீ தான் என்னை காப்பாற்றணும் சிவசைலநாதர் சொல்ல ராஜா வந்து மறுநாளைக்கு பார்த்தா என்ன ஆச்சரியம்னார், அந்த சிவசைலநாதர் லிங்க திருமேனியில் பின்னால் ஷடையாக தொங்குறது. ஷடையாக தொங்குறதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டான். லிங்கத்தை இன்றைக்கும் அதோட அந்த தழும்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போது என்னென்ன பாண்டிய ராஜாக்காக ஜடினே நமஹா அப்படிங்கிற இந்த நாமத்தை மெய்ப்பிக்கிறாப்பில் இவர் ஷடைமுடியோட திருக்காட்சி கொடுத்த இடம்தான் இந்த சிவசைலம் அப்படின்னு தெரியுது. அப்படி ஜடினே நமஹான்னு ஷடைமுடியோடு இருக்கிறவரோட இன்னும் பெருமைகள்லாம் என்ன, அடியார்களுக்கு எப்படிலாம் அருள் செய்கிறாருங்கிறத தொடர்ந்து வர நாமங்கள் மூலியமாக பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.